அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கடலை விதைகள் தேர்வு. வரப்போகிறது வடகிழக்கு பருவமழை. அது முடிஞ்சு மார்கழி பட்டத்தில் அப்போ இருந்து ஆரம்பித்து அதிலிருந்து அல்லது ஐப்பசியில் பாதியில் கூட ஐப்பசி 15 தேதி மார்கழி இந்த காலத்தில் நம்ம போட வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிர்கள். அந்த நிலக்கடலையில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, முக்கியமான விதை தேர்வு. அந்த விதைகளில் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விதைகளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய நிலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விதைகளை வாங்கிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டு கடலை அப்படின்னு சொன்னால் விஆர்ஐ 10, அப்படி இல்லைன்னா TMV 14. இது ரெண்டும் நம்ம ஊரோட ரகங்க. விஆர்ஐ 10ங்கிறது கொட்டையாக இருக்கும், நம்ம மிக்சர்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த கடலை. TMV 14ங்கிறது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். இது ரெண்டுமே அந்த விஆர்ஐ 10 வந்து சாப்பிட்றதுக்கு, இந்த TMV 14 என்றைக்கும் ஆகும், சாப்பிடவும் ஆகும். இது தமிழ்நாட்டு கடலை. ஆனால் இது வந்து ஒரு ஏக்கருக்கு உத்தேசமாக 800 கிலோலேருந்து 1000 கிலோ வரலும் நம்மளுடைய பராமரிப்பை பொறுத்து விளைச்சல் கிடைக்கும். ஓகேங்களா? இது தமிழ்நாட்டு கடலை. எங்கே கிடைக்கும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அந்த அலுவலகங்களை போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அல்லது பக்கத்தில் இருக்க மில்லுகளில் கேட்டால், எண்ணெய் ஆட்டுற மில் இருக்குது பார்த்திங்களா, அவங்கள கேட்டால் தருவாங்க. இது இல்லாத எனக்கு உயர் விளைச்சல் கடலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, ஆந்திரா மற்றும் குஜராத் அவங்க தான் இதில் முன்னோடிகள். அவங்களோட ரகங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராவோட கடலை கதரி 1812, கதரி 1812. இந்த ரகத்தோட முக்கியத்துவம் என்னென்னா, ஒரு ஏக்கருக்கு 1800லேருந்து 2200 கிலோ கிடைக்கக்கூடிய வகையிலான ரகம். ஆனால் இது எண்ணெய்க்கு சிறந்த ரகம். சின்னதாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், எண்ணெய்க்கு சிறந்தது. அதே இதில் வேறு ரகங்கள் என்ன அப்படின்னா, K6 அப்படின்னு ஒரு ரெண்டாவது வந்து TCGS 1694, டேக் TAG 73. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான உயர் விளைச்சல் ரகங்கள். பிரதீபான்னு ஒரு ரகம் இருக்குங்க. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 1000மோ, நம்மளுடைய பராமரிப்பு பொறுத்து 2000 கிலோ வரலும் கூட கிடைக்கக்கூடிய வகையிலான கடலைகள். எந்த மண்ணில் சிறப்பாக வரும்? எந்த மண்ணில் மழை பெஞ்சால் தண்ணி நிற்காதோ அந்த நிலங்களில் கடலை மிகச்சிறப்பாக வரும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப, அது தென்னந்தோப்பாக இருந்தாலும் சரி, வேறு தோப்புகளாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த ஒரு இடமா இருந்தாலும் தயவுசெய்து ஊடு பயிராக போடுங்க, அல்லது தனி பயிராக போடுங்க. மண்ணை லைட்டாக கிண்ட போகிறோம், விதையை வச்சு நட போகிறோம். உருளைகள்லாம் வந்திருக்குங்க, உள்ள விதையை போட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டே போனீங்கன்னா விதைச்சிரும். அப்படி உருளையெல்லாம் இருக்குது, அதில் கூட நம்ம பண்ணலாம். அல்லது டிராக்டரில் பின்னாடி விதைக்கக்கூடிய வகையிலான கடலை இருக்குது, அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து இந்த பதிவை பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் எங்கே இருந்தாலும், தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலையும், யார் வேண்டாம் மழை பெஞ்சால் என்னுடைய நிலத்தில் தண்ணி தேங்கி நிற்குங்கிறவங்க கடலை பண்ண வேணாம். அது தவிர மிச்சம் எல்லாரும் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும்னே நான் சொல்கிறேன். ரெண்டு நன்மை இருக்குது. ஒன்று, நமக்கு கடலை கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம மண் வளமாகும். காற்றில் இருக்க நைட்ரஜன் மண்ணுக்குள்ளே போகும், ரைசோபியம் மண்ணுக்குள்ளே போகும், மண் வளமாகும். அதுதான் அதோட முக்கியத்துவம். அதனால் தயவுசெய்து கடலை விதைகளை உடனடியாக எங்கே கிடைக்கும், தரமான விதைகள் எங்கே கிடைக்குங்கிறத ஆய்வு செஞ்சு அதை இப்போவே கையில் பிடிக்க பாருங்கள். கடைசி நேரத்தில் போனீங்கன்னா தரமில்லாத கடலையை கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வருத்தமாகும். அதனால் தயவுசெய்து முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது மிகவும் சிறப்பு. மீண்டும் சந்திப்போம்.